ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான கேன் பாய் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வர்த்தியாக தான் இருக்கும். நிறைய சென்டிமெண்டலாகவும் கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அதை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேன் பாய் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. ஹீமாவரி டோக்கியோ கிளம்பி போக போறா. வருஷம் கனெக்ட் பண்ற அந்த ரெட் ஸ்ட்ரிங் என்ன கேட்டா உண்மையிலேயே அப்படி ஒன்று இருக்குன்னு தான் சொல்லுவேன். பட் ஒன்னா இருக்கிற ரெண்டு பேர் பிரிஞ்சு போற மாதிரி ஒரு கயிறு இருந்தா கண்டிப்பா அது என் கண்ணோட கலர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. இன்னைக்கு பேண்ட் ப்ராக்டிஸ் இருக்கானா, நான் யோவை போய் பார்க்கலாமா அப்படின்னு என்னோச்சு யோசிக்கிறா. பட் யோ கண்டிப்பா யாரையும் மீட் பண்ண மாட்டான். யோசிக்கும் போது பக்கத்து வீட்டில் போய் இந்த கேக்கை டெலிவரி பண்ணிட்டு வா அப்படின்னு கொடுக்குறாங்க. குறைஹாவா ஆல்ரெடி இங்க இருந்து கிளம்பிட்டா அப்படிங்கறத வந்து என்னோச்சி பாக்குறா. லிசாதிஷ்ட ஹீமாவரி இப்போ டோக்கியோ விட்டு போறா, ரெண்டு உனக்கான சான்ஸ் இதா அப்படின்னு சொல்லி மக்கசிமா கத்திட்டு இருந்தா. நீ இந்நேரம் பொண்ணுங்க கூட எல்லாம் இருப்பேன் அப்படின்னு என்னோச்சி கேட்குறா. குரிஹா எனக்கு கிஃப்ட் கொடுத்து விட்டுருக்காளா அப்படின்னு நம்ம கேட்கவும், இது எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க, எங்கள் அக்கா ஹீமாவரியை பிரித்து கொண்டு போகணும்னு பார்க்குறா அப்படின்னு எனர்ஜி சோகமாக சொல்லுவோம். பட் இத்தானே உனக்கான சான்ஸு, நீயும் அவனை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம்ல அப்படின்னு நம்ம கேட்டா. ஆப்வியஸ்லி எனக்கு சான்ஸ் இருக்குதா, பட் ஆனால் இது ஃபேரான கேமாக இருக்காது, இதை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு எனர்ஜி கேட்டா. நீ இவன் பண்ணணும் தான் இவ்வளோ தூரம் பண்ணா, இப்போ இதை ஸ்டாப் பண்ண சொன்னா அப்படின்னு நம்ம கேட்கவும், என் சிஸ்டரோட பிளானை நீ கெடுத்துட்டேன்னா கண்டிப்பாக அவன் அவளை இம்ப்ரெஸ் ஆயிடுவான்னு சொல்லுவோம். மாக்கசிமாவும் கொஞ்சம் யோசிக்கிறான். ஏன்னா அவன் குறையாவை தான் லவ் பண்ணுறான். என் அக்காவை இம்ப்ரெஸ் பண்ணணும் தானே டென்னிஸில் டோர்னமெண்ட்டில் நேஷனல்ஸ் போகணும்னு ஆசைப்பட்டேன். யோ கூட ஃப்ரெண்டாக இருக்குது, ஹீமாவரியோட அண்ணனுக்கு அவளை பிடிக்குங்கிறதுனால தான் குறைகாக்கு ஹீமாவரி அண்ணனை பிடிக்கும். உனக்கு லவ் எதிரியா இருக்கக்கூடிய ஹீமாவரி அண்ணனை தோக்கடிக்கிறதுக்கு தானே இவ்வளோத்தையும் பண்ணன்னு கேட்கவும், நானும் உங்க அக்காவை கரெக்ட் பண்ண இதை பண்ணல, நீங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால இதை பண்ண ஒத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்தா. நான் இந்த மாதிரி வின் பண்ணணும்னு ஆசைப்படல, ஸோ ஹீமாவரி எப்படியாச்சும் டோக்கியோ போறதை தடு அப்படின்னு சொல்லி என்னோச்சி சொல்றா. அண்ட் என்னோட ரொமான்ஸுக்கு உங்க ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்ல, இப்போதைக்கு ஹீமாவரி யோவை வச்சுக்கிடட்டுன்னு கொடுக்கனே தவிர்த்து மொத்தமா வாட்ட கொடுக்கல அப்படின்னு என்னோச்சி சொல்லவும், தங்கச்சி ரெண்டு பேரும் ஸ்டபானா இருக்கீங்க நாம பார்க்கலாம். கஷிமா இப்போ ஹிபாரிக்கு கால் பண்ணி பேசுறான். கிராஜுவேஷன் முடிகிற வரை அந்த கார்டன் வேலையை தனியாக தான் பார்க்க போகிறல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக இருக்கான். ஒரு வேளை ஹீமாவரி திரும்ப வரலைனாலும் அப்பவும் நான் என் ஸ்டோரை ஓப்பன் பண்ணணும்னு நினைப்பேனா. நான் ஏன் இவ்வளோ நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன்? ஹீமாவரி கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக என்கிட்ட ரிட்டர்ன் வருவா. நம்ம ஹீரோ ஓகே போகிறா, நீ அவளை பார்க்க போலியான்னு கேட்கவும், நான் போனால் எதுவும் மாற போகிறதில்ல நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ பெருசாக என்ன மாறிடுச்சு, அவள் ஆல்ரெடி டோக்கியோ போகிறான்னு சொன்னப்போ எல்லாத்தையும் விட்டு நீ டோக்கியோ போகிறான்னு முடிவெடுத்திருந்ததானே, ஏன் புதுசாக நடக்கிற மாதிரி டென்ஷனாக இருக்கன்னு மாகசிமா கேட்டா. இது டோட்டலி டிஃப்ரெண்ட், ஹீமாவரி ஆக்சசரிஸை ப்ரொமோட் பண்ணதான் மாடல் ஆகிறதுக்கே போகிறான்னு சொல்லவும், முட்டாள் நாட்ஸுமே நீ உன் கடையை ஆரம்பிக்கணுங்கிறதுக்காகவோ ஃபியூச்சருக்காகவெல்லாம் ஆக்சசரிஸ் பண்ணல, உன்னோட ஆசை ஹீமாவரியை இம்ப்ரெஸ் பண்ணணும், அவ ஒன்று விட்டு போயிடக்கூடாது, அதுக்காக தான் நீ அந்த ஆக்சசரிஸை பண்ணிட்டு இருக்க. ஆக்சுவலி நீ ஹீமாவரியை ஒன்றும் லவ் பண்ணல, அவளை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிட்டு இருக்க. அவள் அசசரிஸ் பிடிக்கும்னு சொன்னால் இப்போ அவளுக்கு அசசரிஸை பண்ண, இப்போ ரொமான்ஸ் பிடிக்கும்னு சொல்கிறா, அதுக்காக நீ அவளை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஸோ உனக்கு உண்மையிலேயே அவன் மேலே லவ்வெல்லாம் இல்லை அப்படின்னு மாக்கசிமா சொல்லுவோம். நான் ஹீமாவரியை லவ் பண்ணுறேன், ஈவனவாயா கடையில் எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஏன்னா எனக்கு ஹீமாவரி தான் முக்கியம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அட்லீஸ்ட் இப்போ வச்சு உனக்கு புரிஞ்சுது மாக்கசிமா சொல்லவும். நம்ம ஹீரோ ஓடுறான். விட்டா அவன் என்ன அடிச்சிருப்பான் போல, இந்த மாதிரியே நீயும் நம்பர் 1 கேலை விட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி மாக்கசிமா லைட்டாக கண்கலாம். கூட நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். யாருமே நம்ம ஹீரோவை கண்டுக்கிறாங்க இருந்த டயத்தில் ஹீமாவரி மட்டும்தான் நம்ம ஹீரோவை பார்த்துருப்பா. எனக்கு தேவையானதெல்லாம் நீ மட்டும்தான் ஹீமாவரி அப்படின்னு ஸ்டேஷனுக்கு தான் நம்ம ஹீரோ ஹீமாவரியை பார்க்க வந்துட்டு இருக்கான். ஏன்னா சிலவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேன், அவனை கிஸ் பண்ணவோ செஞ்சுட்டேன், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தான் அப்படின்னு ஹீமாவரி யோசிச்சா. நான் வர லேட் ஆகும், டிராஃபிக்ல இருக்கேன்னு அவங்க அண்ணன் மெசேஜ் பண்றான். நான் ஜஸ்ட் அன்லக்கி, அவ்வளோதான். குறைகா சொன்னாங்க என்னோட டேலண்டே என்னோட லுக்ஸ் தான், மாடலாகி யோக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா அது எனக்கு ஓகே தான். எனக்கு எது முக்கியம்னு யோசிச்சு பார்த்தா யோ கூட நான் ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம் தான். பட் இனி என்னால் அதை பண்ண முடியாதுல்ல அப்படின்னு ஹீமாவரிக்கு இங்கே அழுகையா வந்துட்டு இருக்கு. யோ லவ் பண்ற ஒரு பர்சனா நான் பிறந்திருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தா. என்னோச்சி அந்த இடத்துக்கு வருவான். அவள் சேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. நீங்க மேட்ச்ல விட்டு கொடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு என்னோச்சி சொல்றா. அவனை கிஸ் பண்ணதுல நீ கோவமா இருக்கியான்னு ஹீமாவரி கேட்டா. இன்னும் நீ நல்லவா மாதிரி நடிக்க தேவையில்ல, லவ் விடவும் உன்னோட ஃபியூச்சர் தானே முக்கியம்னு கிளம்புற, தாராளமா போன்னு என்னோச்சி சொல்லுவோம். அப்படி இல்ல, யோ அவனோட ஸ்டோருக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கான், நானும் அதே தான் பண்ணணும். மாடலிங் ஒன்று எல்லாராலையும் பண்ணிட முடியாது, அவ்வளோ ஆக்கிறா தான் நீ அதை பண்ணன்னு ஹீமாவரி சொன்னா. ஓகே நான் பண்றேன், உன் அளவுக்கு நான் அழகானு எனக்கு தெரியல, உனக்காக நான் இதை பண்றேன், பதிலுக்கு நீ எனக்கு யோவா கொடுப்பியா? நான் ஸ்டோரை ஓப்பன் பண்ற வரைக்கும் அவனை கடனா நீ வச்சுக்கோ, பட் நான் திரும்ப வந்தோடனே அவனை ஏன்ட்டு தந்துடுறேன், ப்ராமிஸ் பண்ண, அப்பவும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி என்னோச்சி கேட்குறா. இல்லை இது சரியில்லை, யூ தான் என்னைய கண்டுபிடிச்சான், வாய்ப்பே இல்லை, நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்கிறா. பாத்தியா நீ இவ்வளோ ஹார்டாக ட்ரை பண்ணுறதுலேயே தெரியுது நீ அவனை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு. பேருக்கு சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்னு, பட் உண்மையிலே நீ அவனை லவ் தான் பண்ணுறான்னு என்னோச்சி சொல்லுவோம். டோக்கியோ போக வெறுப்போல்லுன்னு அவன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோச்சியை கட்டி பிடிச்சி ஹீமாவரி ஆள ஆரம்பிக்கிறா. எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சதே நீ தான் என்னோச்சி சொல்லவோ. எனக்கு அடுப்பத்தியா கொல்ல பார்க்காத அப்படின்னு வா சொல்கிறா. ட்ரீம்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு எது தேவையோ அதை விட்டுட்டீங்க. அம்மா ஒரு ஹாபியாக தான் ஸ்வீட்ஸ் மேக்
பண்ணாங்க. இப்போ அதை ஒரு கடையா ஆரம்பிச்சிட்டாங்க. யோவுக்கும் அதே மாதிரி தான். அவன் எல்லாருக்கும் அசசரிஸ் பண்ணணும்னு ஆசைப்படல. அவன் உனக்காக மட்டும்தான் அசசரிஸ் பண்ண ஆசைப்படுறான். ஸோ அவனுக்கு முக்கியமானது கடையை ஓப்பன் பண்றதா இல்லைன்னா அப்படின்னு கேட்கவும் பார்த்தா இங்க நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடி வரான். ப்ளீஸ் ஹீமவரி டோக்கியோ போகாத, எனக்கு என் கடையை விடவும் நீ என் கூட இருக்கிறதா முக்கியம். நான் அசசரிஸ் பண்றதே நீ இதை போடணுங்கிறதுக்காக தான். நீ எனக்கு அசசரிஸ் கூட பண்ண ஹெல்ப் பண்ண தேவையில்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சுத்துவோம், பேசுவோம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். என் கடையை நான் இழக்கிறத விட ஒன்னையும் இழக்கிறது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உனக்காக தான் நான் அசசரிஸ் பண்ணேன். ஸோ நீ அதை ப்ரொமோட் பண்ணணும்னு ஒன்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட தேவையில்லை. நீ இல்லாத அசசரிஸ் என்னோட அசசரிஸாவே இருக்காது நம்ம ஹீரோ சொல்ல. லவ்பர்ட்ஸ் உங்க பேச்சை முடிச்சிட்டீங்கன்னா நான் அவளை கூட்டிட்டு கிளம்பலாமான்னு குறைகா வந்து நிக்கிறா. ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க நம்ம ஹீரோ கேட்கறான். என்னால முடியாது, ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹீமாவரி எனக்கு கடன் பட்டிருக்கா, காசுக்கு பதில் தான் நான் உனக்கு ஒரு சான்ஸே கொடுத்தேன்னு சொல்லவும் அப்படின்னா ஹீமாவரியோட கடனை நான் பே பண்றேன் அப்படின்னு கெத்தா வந்து மாக்குசிமா அவகிட்ட பணத்தை தூக்கி போடுறான். பெர்ஃபெக்டான டைமிங்க்கு வந்து காப்பாத்தினா அப்படின்னு சொல்லி அவன் சீனா நின்றுட்டு இருக்கான். ஹிபாரி தான் அதுல ஹெல்ப் பண்ணானான்னு கேட்கவும் நான் சொன்ன மாதிரியே ஹீமாவரியோட கடனை நான் தான் உங்களுக்கு பே பண்றேன். ஒரு அவுட் சைடர், ஸோ ஹீமாவரியோட அண்ணகிட்ட இருந்து காசை நான் கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லவும் நீ எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலன்னு குறைகா பார்த்தா நான் ஹெல்ப் பண்றேன்னு ஆஃபர் பண்ணப்போ நீங்க தான் என்ன ரிஜெக்ட் பண்ணீங்க. உங்களுக்கு இப்போ உங்க பணம் கிடைச்சிருச்சு, ஸோ கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே இதுல நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்புறா. என் காரை எதுக்கு வந்து கிக் பண்றேன்னு அவங்க அண்ணன் கேட்கறான். என்னதான் இவங்க எக்ஸ் லவர்ஸா இருந்தாலும் இன்னும் ஒண்ணு மண்ணுமா தான் இருக்காங்க. அவ கார்ல ஏத்திட்டு ஹிபாரியா அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அவங்க கடனை நான் தான் அடைச்சிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ டோக்கியோ போக தேவையில்ல, இவனும் ஸ்கூல்ல நிறுத்த தேவையில்ல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிராஜுவேஷன் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு மாகஷிமா சொல்றான். ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது. ஸோ ஹீமாவரி ட்ரீட் வைன்னு சொல்லுவோம். நான் ஏன்டா பே பண்ணணும் அவ கேட்டேன். கடனை நான் பே பண்ணிருக்கல, இதை கூட பண்ண மாட்டியான்னு கேட்கறான். இவ எல்லாருமே சேர்ந்து ஒன்னா போயிட்டு ஷோஷி சாப்பிடுறாங்க. கடைசியில பில்ல என்ன பே பண்ண வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஹீமாவரி பாக்குறான். மாகஷிமாவால தான் பிரச்சனையா, அவன் கூட அடிக்கடி சுத்தாத அப்படின்னு ஹீமாவரி சொல்லுவோம். அவனால நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கேன், பட் அவன் நல்லவன் தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு கடையை பத்தி நான் விட்டுறதா சொன்னதுன்னு சொல்லுவோம். இப்பதான் குறைகா நம்மள ஸ்டாப் பண்ண இல்லையே அப்படின்னு கேட்டேன். அசசரிஸ் பண்றதுல இன்னும் ப்ராப்ளம் இருக்குல்ல நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட அசசரிஸ் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லைனா அவங்களுக்கு தான் லாயலா இல்ல. எனக்கு மட்டுமே அசசரிஸ் செஞ்சு நான் ஸ்பாயில் ஆயிட்டேன். கடையை ஓப்பன் பண்றதா இருந்தா இன்னும் நிறைய பிரச்சனைகளை இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். 30 வயசுல கடையை ஓப்பன் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தோமே தவிர்த்து நம்ம மைண்டை ஓப்பன் மைண்டடா வச்சிருந்தா நம்மளால எவால்வ் ஆக முடியாது. இது எல்லாத்தையும் நான் ஆரம்பிச்சது எலமெண்ட்ரி ஸ்கூல்ல ஒரு பொண்ணுக்கு நான் கொடுத்த ஹைபிஸ்கஸ்னால அந்த பூவை வாடி போகாம இருக்கிறது எப்படின்னு தான் இது எல்லாத்தையும் நான் ஆரம்பிச்சேன். என்னோட அதிக பேராசனால எதுக்கு இதை ஆரம்பிச்சாங்கிறதையே மறந்துட்டேன். இனி கஸ்டமர்ஸை பாக்குறத விட நான் செல்ஃபிஷா என்ன சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக மட்டும் அசசரிஸை பண்ண போறேன். ஈவன் நான் கடையை ஓப்பன் பண்ணும்போது செல்ஃபிஷா இருந்தாலும் அப்பவும் நீ கூட இருப்பியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஹிமாவரி ரொம்ப வெக்கப்படவோ பஹாஹா அப்படின்னு சொல்லி இந்த தடவை நம்ம ஹீரோ சிரிக்கிறான். ஓ ஹிமாவரி இந்த ரிங் இதை நீயே வச்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். இது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிங் தானே, அப்ப நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு தான் சொல்ல வரையானவா கேட்டா. ஆக்சுவலி இது ஒரு யூனிக்கான ரிங்கு. அப்ப நான் இதை உன்ட்ட சொல்றதுக்கு பயந்துட்டேன். இதுக்குள்ள டோலிப் சீடை வச்சிருக்கேன், அதுக்கு அர்த்தம் இட்டர்னல் லவ்வை குறிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆக்சுவலி அதை நமக்கு இன்டைரக்டாக தான் காமிக்கிறாங்க. இப்போ வழக்கம் போல் நம்ம ஹீரோவோ ஹீமாவரியோ ஸ்கூலில் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னல, என்னை எவ்வளோ லவ் பண்ணுற அதை ஒரு அளவாக சொல்ல அப்படின்னு ஹீமாவரி கேட்கவும் இந்த உலகத்திலேயே ஒன்றை மட்டும்தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். கால் தடுக்கி அவங்க கீழே விழுறாங்க. ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பெஹே அப்படின்னு சொல்லுவோம். என்ன பஹஹா பஹஹின்னு எவால்வ் ஆயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். 2 பேரும் அப்படியே க்ளோஸாக கிட்ட நறுங்கினா காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டிங்களாடா அப்படின்னு மாக்கஜிமா கேட்குறா. எனோச்சி அங்கே தான் உட்காந்துருக்கா. யோ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் உனக்கு அவனை தரமாட்டேன் அப்படின்னு ஹீமாவரி சொன்னா. இந்த குக்கீஸ் பிடிச்சிக்கோ அப்படின்னு எனோச்சி கொடுக்க ஹீரோக்காவா செஞ்சிருக்கா. நம்ம ஹீரோ போய் அதை வாங்கினா எனக்கும் வேணும் அப்படின்னு ஹீமாவரி சண்டை போடுறா. இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், பட் நாங்கள் எல்லாரும் மெச்சூர் ஆகும். அண்ட் இந்த கதை இதோட முடிஞ்சு போகலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த லாஸ்ட் எபிசோடில் மட்டும் சில விஷயங்களை இன்டெரக்டாக புரியாத மாதிரி குழப்பமாக சொல்லியிருப்பாங்க. பட் டேரெக்டாக சொல்லணும்னா நம்ம ஹீரோ அசசரிஸை பண்ணுறதே ஹீமாவரிக்காக மட்டும்தான். அண்ட் நம்ம ஹீரோ இதை கடையை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அசசரிஸை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம ஹீரோக்கு அசசரிஸ் பண்ணுறதை பிடிக்கும், அதை நம்ம ஹீரோ கடையை ஓப்பன் பண்ணி அதை விற்று தான் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹீமாவரிக்காக மட்டும் கூட இதை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ லேட்டராக ரியலைஸ் பண்ணியிருப்பான். இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 வந்தா கண்டிப்பாக நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.